பால் சர்க்கரை ரெண்டுத்தை வச்சு இந்த ஸ்வீட் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பால், சர்க்கரை, லெமன், நெய், பாதாம், முந்திரி. பாலை எடுத்து ஈரமாக இருக்கணும் பாத்திரம், அதில் ஊற்றிடுங்க. பாலை ஊற்றிட்டு பால் பொங்கினோடனே ஸ்லோ பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிடுங்க. பால் சுண்ண உடனே லெமன் பிழிஞ்சிடலாம். பால் கொஞ்சம் சுண்டிட்ட பிறகு லெமன் பிழியலாம். லெமன் பிழிஞ்ச உடனே பால் திரியாக வரும். அது கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நம்ம இப்படி தான் செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா சுண்ண பிறகு சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாக போடுங்க. நல்லா கலக்கிடுங்க. இப்போ செக் பண்ணி பாருங்கள், வாயில் ஊற்றி பாருங்கள் சர்க்கரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போட்டு கலரிக்கிங்க. நான் போட்ட சர்க்கரை கரெக்டாக இருக்கும், நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ அதுக்கு ஸ்லோ பண்ணிவிட்டு பாதாம் முந்திரி இது மாதிரி ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுக்கலாம். வறுக்கலாம் கூடாது, அப்படி பச்சையாக ரெண்டுத்தையும் ஒன்றா நுணுக்கி வச்சுக்கோ. நல்லா தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா கலரி விட்டுனே இருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டினா அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா கலரிட்டே இருங்க. வேகமாக வச்சு கலருன்னு சொல்லி தீயை விட்டுறாதீங்க. சிம்மில் வச்சு கலருங்க. வேகமாக வச்சு கலருங்க, பக்கத்துலேயே இருங்க, கலரினே இருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி வரணும். இப்போ நம்ம பாதாம் சேர்த்துடலாம். பாதாம், முந்திரி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடலாம். நல்லா இது மாதிரி கலக்குங்க. இதை மாதிரி உதிரியாக வரணும். அப்போ தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா இது மாதிரி கலக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கலரிடுங்க. இப்போ நம்ம இறக்க நேரத்தில் நெய் ஊற்றி கலரி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி ஒரு 3 கிண்ணம் எடுத்து அதில் ஃபுல் பண்ணிவிடுங்க. ஃபுல் பண்ணிவிட்டு இதை மாதிரி கவுத்தி எடுத்துருங்க. அவ்வளோதான் பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஈஸியான முறையில் செய்யலாம்.